இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. விழுப்புரத்தில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டத்தில் பேசிய அக்கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் திமுக அரசை கண்டித்தார். ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், போராட்டம் என்றால் போலீசார் தடுத்து வழக்கு போடுகிறார்கள். முதல்வரை கேட்கிறேன், தமிழகத்தில் என்ன அறிவிக்கப்படாத அவசர நிலையை பிரகடனப்படுத்திவிட்டீர்களா? எங்களுக்கு மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகள் போராட்டத்துக்கும் அனுமதி தர வேண்டும் என கூறியிருந்தார். இதற்கு திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்துக்கு பாலகிருஷ்ணன் தீனி போட தொடங்கியிருக்கிறார் என்பது தெளிவாகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில்தான் அவரே பேசுகிறார். அவசர நிலை என்றால் என்ன என்றே தெரியாத நிலையிலா அவர் இருக்கிறார்? முதல்வரை எப்போதும் தொடர்பு கொள்ளும் நிலையில் இருக்கும் அவர் எதற்காக வீதியில் நின்று இப்படி கேட்க வேண்டும்? புதிய பொருளாதார கொள்கை, கவர்னருக்கு எதிர்ப்பு, மாநில உரிமைகள், பெண்கள், குழந்தைகள் மீதான வன்கொடுமை, மனித உரிமை உள்ளிட்ட பல போராட்டங்களை மார்க்சிஸ்ட் நடத்தியதாக மாறுதட்டிக் கொள்ளும் பாலகிருஷ்ணன், போராட்டம் நடத்த உரிமை இல்லையா என கேட்கிறார். இதில் எது ஒரிஜினல்? மார்க்சிஸ்ட் நடத்திய போராட்டங்களுக்கு அனுமதி தந்தது இதே முதல்வர்தான். போராட்டங்கள் நடத்திவிட்டு போராட்டம் நடத்த அனுமதிப்பது இல்லை என்று சொல்வது கூட்டணி அறமல்ல. தன் நெஞ்சே தன்னை சுடாதா? சென்னையில் மாணவி பாலியல் வன்கொடுமையை மையப்படுத்தி தமிழகத்தில் மாணவிகளுக்கு பாதுகாப்பே இல்லை என ட்ரெண்ட் உருவாக்க சிலர் துடிக்கிறார்கள். அதற்காக போராட்டம் என்ற பெயரில் குழப்பம் ஏற்படுத்த பார்க்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்து எதற்காக வக்கீலாக மாறுகிறார் பாலகிருஷ்ணன்? அதற்கு என்ன அவசியம்? பொதுவாக வாய்க்கு வந்தபடி பாலகிருஷ்ணன் சொல்வதற்கு கிடைக்கும் முக்கியத்துவம் என்பது குற்றச்சாட்டுகளுக்கான அழுத்தமல்ல, கூட்டணியில் இருப்பதால் கிடைக்கும் வெளிச்சங்கள் மட்டுமே. எதிர்க்கட்சியாக நடந்து கொண்டு எடுத்தறிந்து பேசினால்தான் கவனம் கிடைக்கும் என்ற நோக்கில் கருத்து சொல்வது தோழமைக்கான இலக்கணம் அல்ல, தோழமையை சிதைக்கும் என்று முரசொலி கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது.